கேரளாவில் நடைபெற்ற தேர்தலிலும் பாண்டிச்சேரி நடைபெற்ற தேர்தலையும் ராகுல் காந்தி வந்துட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இறங்கிட்டு தான் பாண்டிச்சேரி போனாரு, கேரளா போனாரு. அதனால இந்த கேள்விகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டிலே அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். இப்போ வரைக்கும் அது ஒரு பிணக்கமாக தான் இருக்குமே தவிர இணக்கமா இல்லை. வருத்தமான ஒரு செய்தி. மறுவரையறை செய்வதன் நோக்கம் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் பாஜக ஆளக்கூடிய மக்கள் தொகை கூட, நமக்கு மக்கள் தொகை குறைவு. அவங்க தொடர்ந்து இந்த நாட்டை ஆளுவதற்கு வட மாநிலங்களில் தொகுதியை கூட்டுறதுக்கு இனிப்பாக நம்மகிட்ட நாக்கில் தடவிட்டு கசப்பை கொடுக்கறதுக்காக இந்த 59 சொல்றாங்க. அப்ப தென் மாநிலங்கள் எப்பயுமே அடிமையா இருக்கணும், ஒத்தடிமையா இருக்கிற மாதிரி பிஜேபிக்கு அப்படி ஒரு அபாயகரமான சூழ்நிலையை இந்த திட்டத்தின் மூலமா கொண்டு வர பார்க்கணும். இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவோட எடப்பாடி அவரோட புரிதல் எப்படி இருக்கு சார்? எடப்பாடிக்கு எதை பத்தியுமே புரிதல் இல்லை. நீங்க திராவிட முன்னா புலவர்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்றாரு. கம்பராமாயணத்தை எழுதினார் சேக்கிலார்னு சொன்னவர். அவருக்கு ஒன்றிய அரசுனா என்ன? அவருக்கு ஊர்ந்து தவழ்ந்து காலில் விழுந்து சென்று பதவி வாங்கி கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதற்கு கொத்தடிமைத்தனமாக ஒன்றிய அரசு கிட்ட போய் கிடப்பதுதான் அவருடைய வேலை. அவருக்கு கொள்கை சித்தாந்தம்னா எந்த கடையில் விற்குதுன்னு கேட்பாரு. கூவத்தூரில் மிதந்து, அந்த கூத்தில் மிதந்து, அந்த நாத்தத்தில் மிதந்து அங்கே ஏலம் எடுத்து வந்தவர் தான் செங்கோட்டையன் சொன்ன செய்தி உண்மை. எடப்பாடி மாதிரி நன்றி கட்ட ஆளுக்கு பணத்துக்காக உங்களும் அன்னைக்கு கூவத்தூர் செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, ஏலம் எடுத்தாரு, கொடுத்தாங்க. அவருடைய விளைவு இன்னைக்கு சின்னமாவும் வெளியே, செங்கோட்டையும் வெளியே, ஓபிஎஸ் திமுக எங்களை போனவர்கள வெளியே நிற்கிறோம். சின்னமா செஞ்ச தவறு இன்னைக்கு அவர் நான் முதலமைச்சர் ஆயின்னு சொல்லி பிஜேபி காலில் விழுந்து இன்னைக்கு அமைதிப்பட அமாவாசை எடப்பாடி பழனிசாமி. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தி இன்னும் தமிழ்நாட்டுக்கு திமுக கூட்டணிக்கு ஓட்டு கேட்கல. ஸோ இந்த பிரச்சனை எதிர்கட்சிகிட்ட ஒரு பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. 2 பேர்கிட்டையும் ஜெல் இல்லை, ஒட்டவே மாட்டேன்றாங்க, இவங்களுக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குது, ராகுல் காந்திக்கு இந்த கூட்டணியில் விருப்பமே இல்லை அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதுதான் உண்மையா சார்? பெரும்பாலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் அகில இந்திய தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வருவது முறையாக இருக்கிறது. பாஜக ஒரு தேசிய கட்சியாக இந்தியாவில் பரிணாமத்திற்கு பின்னாடி பஞ்சாயத்து போர்டு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் பிரதமர் வர்ற மாதிரி சூழ்நிலையை பார்க்குறோம். நீங்கள் கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தல், குஜராத் நடந்த உள்ளாட்சி தேர்தல், இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது பிரதமர் ஒன்றிய கவுன்சில் தேர்தலுக்கு, ஊராட்சி தேர்தல் வரைக்கும் பிரதமர் மோடி பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி இந்த கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்கிறது. முன்னாடிலாம் பார்த்தா நாடாளுமன்ற தேர்தலுக்காக வருவாங்க. இந்திரா காந்தியாக இருக்கட்டும், மொரார்ஜி தேசாய் இருக்கட்டும், விபி சிங்கா இருக்கட்டும், தலைவர்கள் அப்படி இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒன்றிய பாஜக அரசும் பாரதிய ஜனதா கட்சியும் உருவாக்கிட்டாங்க. அதனால் இந்த கேள்வி வருது. கேரளாவில் நடைபெற்ற தேர்தலிலும் பாண்டிச்சேரி நடைபெற்ற தேர்தலையும் ராகுல் காந்தி வந்துட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டில் இறங்கிட்டு தான் பாண்டிச்சேரி போனார், கேரளா போனார். அதனால் இந்த கேள்விகள்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டிலே அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. காங்கிரஸ் கட்சி தடவை கூட்டணி சேர்ந்ததே அழிச்சாட்டம் பண்ணி சேர்ந்தது மாதிரி தான் ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது. தவைக்க உடனா திமுக உடனா அப்படி ஒரு நிலைப்பாட்டை ஊடகங்களில் செய்திகளாக மலர விட்டு அது கசப்புணர்வை தூண்டி இப்போ வரைக்கும் அது ஒரு பிணக்கமாக தான் இருக்குமே தவிர இணக்கமாக இல்லை என்பதுதான் என்னை போன்றவர்களுக்கு வருத்தமான ஒரு செய்தி. ஆனால் இந்த பேச்சுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற அடிப்படையில் பாண்டிச்சேரிக்கு சென்னை விமான நிலையத்தில் இறங்கி சென்ற ராகுல் காந்தி, பிரியா காந்தி இங்கே இறங்கி கேரளாவுக்கு சென்றவங்க. கேரளாவில் தமிழ்நாடை விட சட்டமன்ற எண்ணிக்கை குறைவு தான். 2வது தமிழ்நாடு தான் அதிகமான எண்ணிக்கை காங்கிரஸுக்கு
அள்ளி கொடுத்த நாடு தமிழ்நாடு திமுக கழகம். தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வகுப்புவாத சனாதன பாஜகவை வீழ்த்தக்கூடிய சக்தி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு இருக்கு. அந்த கூட்டணியை பலப்படுத்துகின்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணி என்பதற்கு வடிவமாக தமிழ்நாடும் முதலமைச்சர் ஸ்டாலினும் திகழ்கிறார். அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அதை மேலும் மெருகூட்டுகின்ற அடிப்படையில், வலுவூட்டுகின்ற அடிப்படையில் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உள்நோக்கம் உள்ளதாகத்தான் நாடும் கருதும், நாமும் கருதுவோம், மக்களும் கருதுவார்கள். இதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ ராகுல் காந்தி வராதது இந்த கூட்டணிக்கு ஓட்டு விகிதத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாதா? நிச்சயமாக ஏற்படுத்தாது. ஏன்னு கேட்டால் திமுக தான் அடித்தளம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் அடித்தளம். காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குது, அதை வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கு வட்டார அளவில், ஒன்றிய அளவில், வார்டு அளவில், பகுதி அளவில், ஊர்க்கிளை அளவில் கட்சி இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு மரியாதைக்குரிய வாக்கு வங்கி 3% 4%, 5% மேலே தாண்டாது. அது எப்பயுமே அவங்க இந்த மாதிரி ஒரு பிணக்கூட இருந்தால் ஓட்டு போட மாட்டாங்க காங்கிரஸ்காரங்க. 1980 நெருக்கடி நிலை காலத்துக்கு பின்னாடி நேருவின் மகளே வா, நிலையான ஆட்சி தான் சொல்லி இந்திரா காந்தி அம்மையாரை அழைத்து திரும்பவும் 80 பிரதமராக்கினார். அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி 38 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிச்சு. உடனே ஆட்சியை கலைச்சிட்டாங்க, எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சிட்டு திரும்ப 2 மாதத்தில் திரும்ப தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் சட்டப்பேரவைக்கு. 2 மாதத்தில் 38 இடம் ஜெயிச்ச காங்கிரஸ் திமுக கூட்டணி திரும்ப அதிமுக தான் வெற்றி பெற்று திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வியை சந்தித்தது. காரணம் என்னன்னு கேட்டால், இதே மாதிரி காங்கிரஸுக்காரங்க யார் முதலமைச்சர் கேள்வியை கேட்டு சரிபாதி சீட்டு காங்கிரஸுக்கு 117, திமுகவுக்கு 117 நின்றாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மாதிரி ஒரு சூழலை தான் இந்த தேர்தலில் காங்கிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் காங்கிரஸ் நடவடிக்கை இந்தியா முழுவதும் மறுபரிசீலனை பண்ணணும். அவங்க பீகாரில் தூக்குறாங்க. கூட்டணி அணுகுமுறை அவங்ககிட்ட சரியாக இல்லை. கூட்டணி அணுகுமுறை சரியாக இல்லாதனால தான் அவங்களுக்கு ஒரு தோல்வி முகம் இந்தியா முழுவதுமே வருவதாக நான் உணர்கிறேன், கருதுகிறேன். தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற கூட்டணி இந்தியாவுக்கே முன்மாதிரியான கூட்டணியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. இங்கேயே இந்த மாதிரி ஒரு பிணக்கத்தை உருவாக்கினா இந்தியா அளவில் எப்படி அவங்க பாஜக வீழ்த்திற்கு சரியான விகிதத்தை வகுக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாகும். இப்போ என்டிஏ கூட்டணியிலையும் அதிமுகவுக்கு ஒரு சீட்டு ஷேரிங்கில் பாஜகவும் ஒரு அழுத்தம் கொடுத்தது தானே சார்? அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் நீங்கள் பாஜக தமிழ்நாட்டில் போன தடவை 20 சீட் நின்றாங்க, 25. இந்த தடவை 27, 2 சீட்டு கூட வாங்கியிருக்காங்க. 27க்கே தகுதி இல்லாத கட்சி தான் பாஜக. அதனால் அது அவங்களுக்கு கொடுத்தது போதும், முடிஞ்ச அளவுக்கு மோதி பார்ப்பான், வந்தா சரி தான். அதுபோக இந்த ஒட்டுண்டி மாதிரி சில கட்சிகளுக்கு தாமரை வாங்கி கொடுத்துருக்காங்க, மொத்தம் 35 கட்சி. அதனால் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அடிப்போன்னு அடிக்கிறது. மயிரை கட்டி மலையில் ஒட்டுண்ணி கட்சின்னு யாரை இழுக்கிறீங்க? ஒட்டுண்ணி கட்சினா மதுரையில் புதிய நீதி கட்சின்னு ஒன்று இருக்குது. இப்படி சில கட்சி இருக்குது, அதெல்லாம் பேரே வெளியே சொல்ல முடியாது. அப்படி பேரே உண்மையே தெரியல. ஆனால் ஒரு 35 கட்சி, 35 சீட்டு தாமரை அடிக்குது. இந்த சின்ன சின்ன வெளியே பேர் தெரியாத கட்சிகளுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதே அவங்களுக்கு பெரிய வெற்றி தானே. தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியாத ஒரு கட்சிக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருக்கு. அவங்க அதை பெரிய வெற்றியாக தான் கருதுவாங்க. காங்கிரஸுக்குன்னு ஒரு பாரம்பரியம் நாட்டை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை 67 வரைக்கும் நாட்டை ஆண்ட கட்சி. ஆனால் அவங்களையும் பாஜக ஒன்றும் ஒப்பிட முடியாது. நம்ம தொகுதி மறுவரையறையில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளாக இருந்த மக்களவை 56ஆக உயரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக உறுதி கொடுத்துருக்கு. ஆனால் இவர்களோட பேச்சை எப்போவுமே நம்ப முடியாது. சொல் ஒன்று செயல் ஒன்றாக இருக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. முடிவு வரும்போது தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்க போகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? முதலமைச்சர் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகின்றேன். பாஜகவை பொறுத்தளவில் மாநிலங்களே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சி. ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா மாநிலங்கள் ஒன்றியமாக இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடாது, மாநிலங்கள் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற கட்சி. அவங்க மறுவரையறை செய்வதன் நோக்கம் இங்கே நமக்கு 59ன்னு சொன்னாலும்
உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் பாஜக ஆளக்கூடிய மாநில மக்கள் தொகை கூட, நமக்கு வந்து மக்கள் தொகை குறைவு. ஏன்னா மக்கள் தொகை இந்த குடும்ப கட்டுப்பாடை இந்தியாவிலேயே அமுல்படுத்தின மாநிலம் தென் மாநிலங்களும், குறிப்பாக நம்பர் 1 தமிழ்நாடு. அதனால் நமக்கு கிடைக்கிற பரிசு என்னன்னு கேட்டால் தொகுதி குறைப்பு. அவங்க பேச்சு எதையும் உறுதிப்படுத்த முடியாது. அவங்க தொடர்ந்து இந்த நாட்டை ஆளுவதற்கு, வட மாநிலங்களில் தொகுதியை கூட்டுறதுக்கு, இனிப்பாக நம்மகிட்ட நாக்கில் தடவிட்டு கசப்பை கொடுக்கறதுக்காக இந்த 59ன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஒன்றிய அரசு மோடி சொல்கிறத எதையுமே நம்ப முடியாது. அவர் வந்து சுவிஸ் வங்கிலேருந்து பணத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னார், மக்களுக்கு போகிறேன்டாரு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னார். திடீர்னு நம்ம வீட்டில் வச்சுருந்த 1000 ரூபா நோட்டு 500 நோட்டு செல்லாதுன்னு சொன்னார். அதனால் அவர் எந்த சொல்லுவது ஒன்று செயல்வது ஒன்றோ நம்பிக்கைக்குரிய கட்சி பாஜக அல்ல. இந்தியாவை அதிபர் ஆட்சி கொண்டு போவதற்கும், இந்தியாவை ஒற்றையாட்சிக்கு கொண்டு வருவதற்கும், ஒரு முடியாட்சி தத்துவத்தை கொண்டு வருவதற்கும் தான் இந்த மாதிரி வேலைகளை அவங்க ஒரே மதம், ஒரே நாடு, ஒரே சட்டம் அப்படின்னு அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு இதெல்லாம் ஒரு நாடகங்களாக தொடர்ச்சியாக மக்களை பீதிக்குள்ளாக்குவதற்காக பாசிஸ்டுகள் செய்யக்கூடிய வேலையை மோடி செய்கிறாரு. மோடி செய்கிறது நம்ப முடியாது. நம்முடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி வீதியில் இறங்கி மக்கள் போராட வேண்டிய சூழ்நிலை இந்த மறுவரை சட்டத்தின் மூலமாக உருவாகும். ஏன்னு கேட்டால் இதை நம்ம அமுல்படுத்திட்டோம்னு சொன்னால் நம்மளை ஏமாற்றிக்கிற மாதிரி. இல்லை, 1967 பார்த்தீங்கன்னா 41 மக்களவை தொகுதிகளாக இருந்த தமிழ்நாடு 39 குறைக்கப்பட்டது. ஆனால் இப்போ உயர்த்தப்படுறது தானே. அன்னைக்கு குறைக்கப்பட்டதுக்கு அடிப்படை என்ன, இன்னைக்கு கூட்டுறதுக்கு அடிப்படை என்ன? நம்மளை காமிச்சிட்டு உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் கூட்டுவான். மக்கள் தொகை அடிப்படையில் அன்னைக்கு கூட்டலை, இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் கூட்டுறேன்னு சொல்கிறான். அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் நமக்கு இன்னும் இந்த இது நம்பிக்கைக்குரிய வார்த்தை அல்ல கூட்டுவோம்னு சொல்கிறது. அப்படியே கூட்டினாலும் நம்மளோட 4 மடங்கு உத்தரப்பிரதேசத்துக்கு கூட்டுவான், ராஜஸ்தானுக்கு கூட்டுவான், பீகாரில் கூட்டுவான். அப்போ தென் மாநிலங்கள் எப்பயுமே அடிமையாக இருக்கணும், கொத்தடிமையாக இருக்கிற மாதிரி பிஜேபி ஆட்சியிலிருந்து அகற்றவே முடியாது. அப்படி ஒரு அபாயகரமான சூழ்நிலையை இந்த திட்டத்தின் மூலமாக கொண்டு வர பார்க்குறாங்க. இதை எதிர்க்க வேண்டியது பொறுப்பு தமிழ்நாடு மக்களுக்கு உண்டு. ரொம்ப விளைவு மோசமாக இருக்குது. தமிழ்நாடு வரலாறு சுதந்திர போராட்டத்திலேயே இங்கே தான் வீரமாக போராடினோம். அதே மாதிரி ஆதிக்கு இந்திய எதிர்த்து இங்கே தான் தமிழ் மொழியை காப்பாற்ற போராடணும். இன்றைக்கி ஒன்றிய அரசு எதிர்த்து தமிழ்நாட்டில் திமுகவும் தமிழ்நாடு மக்கள் தான் போராடுறாங்க. அதனால தான் இந்தியாவிலே 40க்கு 40 வெற்றி பெற்ற தொகுதி பாஜக எதிர்த்து இந்தியாவிலே தமிழ்நாடு தான். அதனால் இந்த மறுவரை திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு கடுமையாக போராடும். விளைவுகள் மோசமாக இருக்கின்றத முதலமைச்சர் எச்சரித்ததை நாடும் எச்சரிக்கும், நாமும் எச்சரிக்கும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிற இந்த அவசர கதியில் இந்த மசோதாவை நிறைவேற்ற என்ன காரணம் சார்? பாஜகவுக்கு ரிசல்ட் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சா? தமிழ்நாட்டில் நம்ம கால் ஊன முடியாது அப்படி தெரிஞ்ச கதிலாம் இப்போ இந்த மாற்றத்தின் மூலமாக ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறாங்களா? நிச்சயம் பல தில்லுமுள்ளு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே எனக்கெல்லாம் இந்த வாக்கு இயந்திரத்தில் அவங்க கோளாறு பண்ணியிருப்பாங்க இந்த தடவை கண்டிப்பான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க திரும்ப ஒரு ஓட்டு சதவீத கணக்கை சொல்கிறாங்க. 2024 அதிமுக 20% வாங்குச்சு, பிஜேபி தனியாக நின்று 18% வாங்கினோம், மொத்தம் எல்லாத்தையும் கூட்டினா 41 வருது, திமுகவுக்கு 30 சதவீத கணக்கு சொல்லும் போதே ஏதோ கோளாறு பண்ண போகிறாங்கன்ற அர்த்தம். அது மாதிரி இந்த மாதிரிலாம் விட்டு கொடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க தமிழ்நாட்டை நம்ம என்றைக்குமே அசைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பீதிக்கு உண்டான சூழ்நிலை உருவாக்கி தமிழ்நாடை மிரட்டி பணிய வைக்கணும்னு கருதுறாங்க. தமிழ்நாடு பணியாது. இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவோட எடப்பாடி அவரோட புரிதல் எப்படி இருக்கு சார்? எடப்பாடிக்கு எதை பற்றியுமே புரிதல் இல்லை. நீங்கள் திராவிட முண்டா புலவர்கிட்ட போய் கேட்கணும்னு சொல்கிறாரு. கம்பராமாயணத்தை எழுதினார் சேக்கிலார்னு சொன்னவர். பேரை தெரிஞ்சுக்கிறாருன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அந்த பேரை அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு. எந்த பேரா? சேக்கிலார் பேர் அவர் தெரிஞ்சிருக்கு. சேக்கிலார் பேராவது தெரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு புலவர் பேராவது நீங்கள் பெருமைப்படுறீங்க. அதனால் அவருக்கு ஒன்றிய அரசுனா என்ன? அவருக்கு ஊர்ந்து தவழ்ந்து காலில் விழுந்து சென்று பதவி வாங்கி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை பாதுகாப்பதற்கு கொத்தடிமைத்தனமாக ஒன்றிய அரசு கிட்ட போய் கிடப்பது தான் அவருடைய வேலை. நம்பிக்கை துரோகமான வேலை, நன்றி கெட்டத்தனமாக நடப்பது, உடனிருந்தோரை தூக்கி எறிவது, பழி சுமத்துவது, நன்றி கெட்டத்தனமாக வாழ்வது, இதுதான் அவருடைய பழக்கமே தவிர அவருக்கு கொள்கை சித்தாந்தம்லாம் எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்பார். பஜாரில் விற்கிதா, பாரிசு கார்னரில் விற்கிதா, டீனரில் விற்கிதா, எந்த பஜாரில் விற்கிது கொள்கைன்னு கேட்பார். அதனால் அவர் இப்படி ஒரு மறுவரையை பற்றிலாம் அவருக்கு தெரியாது. இது என்ன நடக்குதுன்னே தெரியாது. எப்படியாவது ஜெயிக்கணும், செஞ்சு ஆட்சி கோட்டையில் போய் முதலமைச்சராக உட்கார வேணும். அது யாரு காலில் இவ்வளோ இப்போ
ஊரறிய உலகறிய சின்னம்மா சசிகலா காலில் விழுந்தார். இப்போ மோடி அமித்ஷா காலில் விழுந்து எப்போ பார்த்தாலும் அமித்ஷா விட்டு ஆலோசனைக்கு போகிறாரு. ராயப்பேட்டையில் அதிமுக அலுவலகமே மறந்துட்டார். அலுவலகம் போனாலும் சென்னைக்கு டெல்லிக்கு தான் போகிறாரு. அதனால் அவருக்கு எந்த புரிதலும் இல்லை. அவருக்கு ஒரே புரிதல் பணம் பணம் பணம், துட்டு துட்டு துட்டு, காசு மணி மணி. இதை தவிர எடப்பாடிக்கு எந்த சிந்தனையும் இல்லாத ஒரு மனிதன். சசிகலா ராமதாஸ் ஏற்படுத்துகிற கூட்டணி எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது சார்? அதாவது எனக்கு அவங்க ரெண்டு பேருமே பிஜேபியை விட்டு கொடுக்க மாட்டார் ஐயா ராமதாஸ். சமூக நீதியின் போராளி அவர். இன்னைக்கு அவர் குடும்ப சூழ்நிலை சரியில்லை. ஆனால் அவர் திமுக கூட்டணிக்கு வரலான்னு முயற்சி பண்ணார், அங்கேயும் சரியா இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சின்னம்மா கூட சேர்ந்துருக்காரு. சின்னம்மாவும் கட்சியை ஒருங்கிணைக்கலாமான்னு பார்த்தாங்க, கட்சியை ஒருங்கிணைக்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு கட்சியை தொடங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ ரெண்டு பேருடைய கூட்டணி என்னன்னு கேட்டால், அவங்க ரெண்டு பேரும் இங்கிட்டு மகனை அன்புமணியை தோற்கடிக்கிறதுக்கு இவர் நினைக்கிறார், துரோகத்தை வீழ்த்துவோம்னு சொல்கிறாரு. சின்னம்மா என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி துரோகத்தை வீழ்த்துவோம்ன்றாங்க. ஏன் கேள்வி என்னன்னு கேட்டால், அரசியல் களத்தில் எதிரி யார் துரோகி யார் ரெண்டு பேரும் முடிவு பண்ணலை. எதிரி உங்களுக்கு யார்? எதிரி பிஜேபி தான். தமிழ்நாட்டுக்கு எதிரி, உங்களுக்கு எதிரி. அப்படி மகனை பிரித்தது பிஜேபி. அன்புமணி ராமதாஸையும் பிரித்தது அவங்க நினச்சா, அன்புமணியை கூப்பிட்டு ராமதாஸையும் கூப்பிட்டு அமித்ஷாவும் மோடியும் 1 மணி நேரத்தில் ரெண்டு பேரும் சரி பண்ண முடியும். ரெண்டு பேருமே மோடி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே பிஜேபி கூட்டணி தான். அது மாதிரி சின்னம்மா இன்னை வரைக்கும் அவங்கள பதவி பிரமாணம் எடுக்க விடாமல், முதலமைச்சர் பதவி பிரமாணம் எடுக்க விடாமல் தடுத்தது பிஜேபி. அவங்க 4 ஆண்டு காலம் சிறையில் வச்சது பிஜேபி. இன்னைக்கு அதிமுகவை டெல்லியில் அடமானம் வைக்கிறதுக்கு காரணமானது பிஜேபி. அப்போ எதிரி யார் அவங்களுக்கு? பிஜேபி. துரோகி யார்? அதிமுகவை கொண்டு போய் அடமானம் வச்ச எடப்பாடி துரோகி. ஐயா ராமதாஸுக்கு துரோகி யார்? கூட பிறந்த அவரே பெற்ற பிள்ளை அன்புமணி. அப்போ துரோகி அன்புமணின்னு அவர் சொல்லணும். இவங்க துரோகி எடப்பாடின்னு சொல்கிறாங்க, எதிரியை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எதிரியை சொல்லியிருந்தா இவங்க கணக்கே வேற, இன்னும் செல்வாக்கு கூடும். அவங்க ரெண்டு பேர்த்தையும் பழி வாங்கினது பிஜேபி. அதனால் பழிவாங்கப்பட்டவங்க அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. துரோகத்தால் ஒன்று சேர்ந்துருக்காங்க. 2 துரோகமே செஞ்சதுனால 2 துரோகிகளை வீழ்த்தணும் சேர்ந்துருக்காங்க. எதிரியை சொல்ல மாட்டேன்றாங்க. நம்ம அழிக்க நினைக்கிறது யாரு? தமிழ்நாட்டை அழிக்க நினைக்கிறது யாரு? தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க நினைக்கிறது யாரு? தமிழ் பண்பாட்டை அழிக்க நினைக்கிறது யாரு? அதிமுகவை அழிச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? ஏன் தினகரனை கூப்பிட்டு கூட்டணியில் சேர்க்கிற அதிமுக சசிகலாவை கூப்பிட்டு கூட்டணியில் சேர்க்க முடியாதா? கட்சியை ஒருங்கிணைக்க முடியாதா? அப்போ இதுவரைக்கும் கடந்த தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால், 2024 நாடாளுமன்றம், 2020 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடிக்கு எதிராக ஒரு அதிமுக வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி யாருக்கு போச்சுன்னு கேட்டால், தினகரன் வாங்கினார். இப்போ பிஜேபி என்ன நினைக்கினா, தினகரனை உள்ள தூக்கி போட்டுருச்சு. அப்போ தினகரனுடைய ஆட்கள் எப்படி இருக்கான்னு உளவுத்துறை வச்சு பார்க்குறான். தினகரனுடைய தலைவர்கள் தான் போய் எடப்பாடியில் கூட்டணியாக இருக்காங்களே தவிர, டிடியுடைய தொண்டர்கள் எடப்பாடி ஏற்றுக்கிற தயாராக இல்லை. அவங்க வாக்கு யாருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, திமுகவுக்கு போகிற மாதிரி இருந்தது. எடப்பாடிய துரோகின்னு தென் மாவட்டத்தில், தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் முக்குளத்தோர் மக்கள் பெரும்பாலும் சசிகலாவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்கெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக திமுகவுக்கு ஓட்டு போகிற மாதிரி இருந்தாங்க. இப்போ திமுகவை வீழ்த்தணும்னா எடப்பாடிக்கு எதிரான வாக்குகளை சசிகலாவும் ராமதாஸையும் நிப்பாட்டி திமுகவுக்கு விழுகாமல் இங்கே விழுகட்டும். இவங்க 2 பேர்த்துக்கு ஏற்பாடு பிஜேபி தான் பிரச்சனை இருக்குதுங்க. தமிழ்நாட்டில் எதுவும் நடந்தாலும் பிஜேபி அது பின்னாடி இருக்கும். இப்போ சசிகலா ராமதாஸுக்கு பின்னாடியும் பிஜேபி இருக்குது. அவங்க அந்த ஓட்டு வெறியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போட்டவனெல்லாம் திமுகவுக்கு போட்டுருவான், அவனை போட விடாமல் தடுக்கக்கூடிய சக்தியாக இன்னைக்கு சின்னம்மா அணிய ராமதாஸ் அணி இருக்குது. இதான் உண்மை. நைட்டு வரைக்கும் நான் தான் சிஎம்ன்ற பேச்சு இருந்தது, பகல் அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு, எடப்பாடி தான் சிஎம்னு சொல்கிற நேரம் வந்துடுச்சு. ஸோ நைட்லேருந்து அவர் சசிகலா காலிலே விழுந்துட்டார், ஒரு மலைப்பாம்பு போல் காலில் விழுந்திருந்தார். அவர்கிட்ட சூட்கேஸ் இருந்தது, அதனால் அவர் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்கிட்ட சூட்கேஸ் இல்லை, நல்லா பெட்டி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் பிரச்சாரத்தில் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இது உண்மை, 100% உண்மை. கூவத்தூரில் ஏலந்தா விட்டாங்க முதலமைச்சர் பதவியை. சசிகலா தலைமையில் ஏலந்தா விடப்பட்டது. அப்புறம் வேற என்ன, உண்மையான தொண்டனை கொடுத்துருந்தா செங்கோட்டையன் தான் கொடுத்துருக்கணும்.
இல்ல நிறைய பிரதான மந்திரிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார் அதிமுக. செங்கோட்டை அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறதுல அன்னைக்கு இருந்த லெவலில் அப்படி ரொம்ப சீனியர் பார்த்தா தனபாலை கொடுத்துருக்கணும். ஒரு பெரிய வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு சின்னமாக செஞ்ச வாய்ப்பாக இருந்திருக்கும். இல்ல முக்கிய மந்திரிகள்லாம் தாண்டி எடப்பாடி கிட்ட அவ்வளோ பணம் இருந்ததா சார்? அவர் அதை தவிர வேலையை பார்க்கல. நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது வடிவேலு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி கிணத்த காணா அப்படின்னு சொன்ன மாதிரி பல ஊர்களை ரோடே போடாமல் ரோடை காணான்னு சொல்லி அவர் டெண்டர் எடுத்தவர் தானே. அவர் ஒரே வேலை எம்பியாக இருந்தார், எம்எல்ஏ இருந்தார், அமைச்சராக இருந்தார். ஒரே வேலை பணத்தை அடித்து குவிச்சு வச்சார். சரியான நேரம் வந்துச்சு. நேரம் வரும்போது பணம் தேவைப்பட்டுச்சு. ஏலத்தை எடுத்துட்டார். கூவத்தூரில் மிதந்து அந்த கூத்தில் மிதந்து அந்த நாத்தத்தில் மிதந்து அங்கே ஏலம் எடுத்து வந்தவர் தான் செங்கோட்டையன். சொன்ன செய்தி உண்மை. இவங்களுக்கும் சின்னம்மாவை என்ன நினச்சிட்டாங்க, ஒரு ஆள் வரட்டும். அதாவது கொங்கு பகுதியில் யாருமே வரலை முதலமைச்சராக இது வரைக்கும். பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அதுக்கு காமராஜரே முதலமைச்சராக வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த சி சுப்பிரமணியம் போட்டியிட்டார். பெரிய போரே நடந்துச்சு. அப்போ அந்த கொங்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்லி சின்னம்மா அருமையான நோக்கத்தை, அவங்களுக்கு ஜாதி உணர்வுலாம் இல்லை. சில பேர் அவங்க சாதி முக்குளத்தோர்னுவாங்க. அந்த உணர்வு இருந்திருந்தா நீங்கள் எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கியிருக்க மாட்டாங்க. திண்டுக்கல் சீனிவாசன் ஆக்கியிருப்பாங்க, செல்லூர் ராஜா ஆக்கி விட்டு போயிருப்பாங்க, ஒரு ராஜன் செல்லப்பா ஆக்கியிருப்பாங்க, ஓஎஸ் மணியன் ஆக்கியிருக்கலாம், வைத்தியலிங்கத்தை ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவங்க இந்த தடவை ஒரு ஓபிஎஸ் ஆக்கணும் தெற்கு சீமையில். இந்த தடவை கொங்கு மக்கள் உழைப்பாளி மக்கள், பண்பான மக்கள், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் அது அதில் கூட செங்கோட்டையனை கொடுத்துருந்தா இன்னைக்கு வரைக்கும் நன்றியோடு இருந்திருப்பார். அவர் நன்றி உள்ள மனிதன் தான் செங்கோட்டை, அதிலெல்லாம் மாற்றம் இல்லை, இருந்திருப்பார். எடப்பாடி மாதிரி நன்றி கட்ட ஆளுக்கு பணத்துக்காக இவங்களும் அன்னைக்கு செலவுக்கு கூவத்தூர் செலவுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, ஏலம் எடுத்தார், கொடுத்தாங்க. அவருடைய விளைவு இன்னைக்கு சின்னமாவும் வெளியே, செங்கோட்டை வெளியே, ஓபிஎஸ் திமுக எங்களை போன்றவர்களாம் வெளியே நிற்கிறோம். சின்னம்மா செஞ்ச தவறு இன்றைக்கி அவர் நான் முதலமைச்சர் ஆகின்னு சொல்லி பிஜேபி காலில் விழுந்து பெரிய அமாவாசை. தமிழ்நாட்டில் அந்த படம் திரைப்படம் இருக்கும் பாருங்க, சத்யராஜ் அமாவாசை. இன்னைக்கு அமைதிப்பட அமாவாசை எடப்பாடி பழனிசாமி தான். தமிழ்நாட்டில் 4 முனை 5 முனை போட்டியெல்லாம் கிடையாது. திராவிட மாடல், அடிமை மாடல், சினிமா மாடல், இந்த 3 மாடலுக்கு இடையே தான் போட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? அதுவும் பார்த்தீங்கன்னா திராவிட மாடல்னால் கல்வி கொடுத்தது, வளர்ச்சியை கொடுத்தது. அடிமை மாடல்னால் மோடி காலில் போய் நம்மளை அடகு வைக்கும், தமிழ்நாட்டை அடகு வைக்கும். சினிமா மாடல்னால் எனக்கு தெரிஞ்ச அரசியல் கூட அவர் எதுவும் பேசுனது கிடையாது அப்படின்றத விமர்சனமாக முன் வச்சிருக்காரு. பிரகாஷ்ராஜ் விமர்சனம் 100 வரவேற்கத்தக்கது. திராவிட மாடல் தான் சமூக நீதியை தந்தது, திராவிட மாடல் தான் கல்வியை தந்தது, திராவிட மாடல் தான் நாகரிகத்தை கொடுத்தது, திராவிட மாடல் தான் தமிழுடைய பெருமையை நிலைநிறுத்தியது, திராவிட மாடல் தான் வேலைவாய்ப்பை கொடுத்தது, திராவிட மாடல் தான் சுயமரியாதையை கொடுத்தது, திராவிட மாடல் தான் பகுத்தறிவை கொடுத்தது, திராவிட மாடல் தான் இந்தியாவிலே இன்னைக்கு தலை சிறந்த நாகரிகம் உலகத்திலேயே தமிழன் தான் கீழடி அகழ்வாய் நமக்கு தந்தது. அந்த திராவிட மாடலை வீழ்த்துவதற்கு கொத்தடிமை மாடல் எடப்பாடி, டிடிவி போன்றவர்கள் இன்னைக்கு கொத்தடி மாடலை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனால் என்டிஏ கூட்டணி எடப்பாடி அவர்களை பார்த்தீங்கன்னா அநாகரிகமாக அடிமை மாடல்னு சொல்லியிருக்காரு சார். அடிமை மாடல் தான், அதில் என்ன மாற்றம் இருக்குது? எந்த என்டிஏ கூட்டணி, அதாவது யார் அடிமை மாடல்னா எடப்பாடி தான் அடிமை மாடல், டிடிவி தான் அடிமை மாடல். அது மாதிரி இவரை பொறுத்தளவில் இன்னொரு நடிகர் வந்திருக்காரு புதுசாக, விசில் ஓடிச்சு விஜய். அவர் மாதிரி ஒரு சுயநல பேர் வழி தன்னா, அதாவது ஒரு சைக்கோ மாதிரி தமிழ்நாடு. அது சினிமா மாடலாக கூட இல்லை, ஒரு ஆபாசமான மாடல். தன் மனைவி விமர்சனம் பண்றதை ரசிக்கிற மாடல், பிள்ளையெல்லாம் தவறாக பேசுறதை ஏற்றுக்கிட்டு ரசிக்கிற மாடல், இளைஞர்களை கெடுக்கிற மாடல். சினிமாவை கவர்ச்சி சினிமாவாக காட்டி கவர்ச்சி நடிகனாக மக்களை சீரழிக்கிற ஒரு சினிமா கவர்ச்சி மாயை மாடல். அதனால் வீழ்த்தப்பட வேண்டியது சினிமா மாடல், இந்த கவர்ச்சி மாடல். ஆபாச கலாச்சாரத்தை அரங்கேற்றுகிற விஜய் மாடல், அதை போன்று கொத்தடிமை மாடல். டெல்லிக்கு அதிமுக என்கின்ற எம்ஜிஆரால் அம்மாவால் கட்டி காக்கப்பட்ட ஒரு மாபெரும் திராவிட இயக்கத்தின் கூறான அதிமுகவை பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊண்டுவதற்கு கொத்தடிமைத்தனமாக மோடியின் காலில், அமித்ஷாவின் காலில் விழுந்து கிடக்கக்கூடிய எடப்பாடி மாடல், டிடிவி மாடல், கொத்தடிமை மாடல். தமிழன் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு திராவிட மாடல், திமுக கூட்டணி.
நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்தில் மிக்க நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164